சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மக்கள் வருகை தரும் நிலையில் போலீசார் வாகனங்கள் செல்ல தடை விதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் தங்கள் குடும்பத்துடன் தற்போது பெசன்ட் நகர் கடற்கரையில் கூடுவதற்கு தொடங்கி இருக்கின்றனர். இதன் காரணமாக அந்த பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்வதற்காக தடை விதிக்கப்பட்டு அந்த வாகனங்கள் இந்த பெசன்ட் நகர் கடற்கரை சாலையை அடைவதற்கு முன்பாகவே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அங்கேயே அவை திருப்பி விடப்படுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய அந்த பெசன்ட் நகர் கடற்கரையில் மக்கள் அவர்கள் குடும்பத்துடன் தொடர்ந்து அவர்கள் நடந்து சென்ற வண்ணமாக இருப்பதால் இங்கே எந்த வகையான விபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் பாதுகாப்பாக புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பதற்கும் இந்த ஏற்பாட்டினை காவலர்கள் செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் பலவிதமான கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பெசன்ட் நகர் கடற்கரை சாலையை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்கள் அமைக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் அதே போல மாடிஃபைடு சைலன்சர்ஸ், அதாவது மாற்றி வடிவமைக்கப்பட்டு அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய அந்த சைலன்சர்ஸ் அமைக்கப்பட்ட அந்த இருசக்கர வாகனங்களும் இருக்கக்கூடாது. அப்படி அந்த வாகனங்களை யாராவது ஓட்டி வந்தால் அவற்றை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த சமயத்தில் இன்று இரவு இங்கு ஒரு ட்ரோன் ஷோவுடன் இந்த பெசன்ட் நகர் கடற்கரையில் புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் அவர்கள் குடும்பத்துடன் பெருமளவில் கூடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.